தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் நாடார் பேரவை பாடுபடப் போவதாக தெரிவித்துள்ளன. இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் திரு சேகு தமிழரசன் தருமபுரியில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தமிழகத்தில் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு நலத்திட்டங்களை கிராமமாக வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்துக் கூறி திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்தார். 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக வெற்றி பெறுவதற்கு இந்திய குடியரசுக் கட்சி முழுமையாக பாடுபடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக அரசின் 5 ஆண்டு கால மக்கள் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு விளக்கிய அவர், தமிழக அரசின் திட்டங்களையும் தமிழகத்தின் 5 ஆண்டு கால சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மத்திய அரசு பாராட்டியுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் தமிழகத்தில் மக்கள் நல அரசாக அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வந்துள்ளதையும், ஏழை எளிய அடித்தட்டு மக்களுக்கு வழங்கிய மக்கள் நலத்திட்டங்களை மற்ற மாநிலங்கள் பாராட்டி பின்பற்றுவதாகவும் திரு சேகு தமிழரசன் தெரிவித்தார். முதலமைச்சர் அம்மாவினுடைய தலைமையிலான அரசு ஆற்றியிருக்கிற பல்வேறு செயல் திட்டங்கள், பணிகள், நலத்திட்டங்கள் ஆகியவற்றை பிரச்சாரம் செய்து அதன் வெற்றிக்காக உழைப்பது என நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இதேபோல் திருநெல்வேலியில் நாடார் பேரவை சார்பில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. அதன் தலைவர் திரு நாராயணன் குறிப்பிடும்போது, தமிழகத்தில் கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும், ஏழை எளிய பெண்களுக்கு தாலிக்கு 4 கிராம் தங்கம், திருமண நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் என்றும் பாராட்டு தெரிவித்தார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் தமிழக முதலமைச்சராக 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக அவர் குறிப்பிட்டார். முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 5 ஆண்டுகள் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்களை அறிவித்திருந்தார்கள், தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். என்னுடைய இயக்கத்தின் சார்பாக என்னுடைய ஆதரவை தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்காக பிரச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் சென்று மக்களை சந்தித்து அவருடைய சாதனைகளை விளக்குவேன்.